இப்போ அரசியல் கட்சி இருக்குது, அரசியல் கட்சியில் வந்து மேல் டாமினேட்டட் தான். இப்போ ஒரு சில பெண் நிர்வாகிகள் இருப்பாங்க அந்த அரசியல் கட்சியில். இப்போ அவங்களுக்கு எதிரான செக்ஷுவல் ஹாரஸ்மெண்ட் நடந்துச்சுன்னா சட்டத்தில் அவங்களுக்கான தீர்வு இருக்கா அப்படின்னா இன்னைக்கு வந்து இல்லை. பட் என்ன வாதிடுறாங்கன்னா, இப்போ ஒரு வேலை பார்க்குற இடத்துல வந்து அதே மாதிரி அந்த பெண்ணுக்கு செக்ஷுவல் ஹாரஸ்மெண்ட் நடந்துச்சுன்னா, அதாவது செக்ஷுவல் ஹாரஸ்மெண்ட் ஆஃப் உமன் அட் ஒர்க் பிளேஸ் ஆக்ட் 2013 உபயோகப்படுத்தலாம். அப்போ ஏன் அந்த சட்டத்தை வந்து இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டியில் ஒரு செக்ஷுவல் ஹாரஸ்மெண்ட் உமனுக்கு நடக்கிறத வந்து ஏன் அந்த சட்டம் பொருந்தாது அப்படின்னா, கம்ப்ளீட்டாக அந்த சட்டம் வந்து ஒர்க் பிளேஸ் டெஃபினிஷனுக்குள்ளே வரணும். ஒர்க் பிளேஸ் அப்படின்னா எம்ப்ளாயர் எம்ப்ளாயி, அதாவது ஒரு முதலாளி தொழிலாளி, இந்த ரிலேஷன்ஷிப் இருந்தால் தான் வரும். இப்போ இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டியில் வந்து அந்த ரிலேஷன்ஷிப் வரல அப்படிங்கிறதுக்காண்டி இதை பொருத்த முடியாது.